கொச்சியில் இந்தியர்களின் உடல்களுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன், அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அஞ்சலி. தமிழர்கள் 7 பேரின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. பாஜக தனி பெரும்பான்மை பெற முடியாமல் 241 இடங்களில் சுருங்கியதற்கு அக்கட்சி தலைவர்களின் ஆணவ போக்கே காரணம். RSS தலைவர் இந்திரேஷ் குமார் கடும் விமர்சனம். கல்வியில் நடைபெறும் மோசடியான நீட் தேர்வுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். பள்ளிக் கல்வித்துறை ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த தற்போதைக்கு வாய்ப்பில்லை. தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் மனு அளித்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் விளக்கம். $78 கோடி மதிப்பில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம். 2000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் வழங்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் 9 பேரையும் விடுதலை செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனையை எதிர்த்த மேல்முறையீடு மனு மீது தீர்ப்பு. சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயனாளிகளின் வருகையை அதிகரிக்க ருசியான புதிய உணவு வகைகளை அறிமுகப்படுத்தவும் திட்டம். புதுச்சேரி புதுநகர் பகுதியில் விஷவாயு எப்படி வந்தது என்று கண்டறிவதில் சிரமம். ஆய்வு செய்ய டெல்லி IIT குழுவினர் ஓரிரு நாட்களில் புதுச்சேரி வருகை. மீன்பிடி தடைக்காலம் இன்று இரவு முடிவுக்கு வருவதால் கடலுக்கு செல்ல ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆயத்தம். 60 நாட்களுக்கு பிறகு பரபரப்பாக இயங்கும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம். திருச்சி விமான நிலையத்தில் 2.5 கிலோ தங்கம் பறிமுதல். ஜூஸ் மிக்சரில் மறைத்து கடத்தி வந்த பயணியிடம் அதிகாரிகள் விசாரணை. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமறைவு. பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காணவில்லை என தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.